ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம்எஸ்ஆர் கிராஃப்ட் ஜோன். நம்ம இன்றைக்கி ஃபொமிரான் ஷீட்ஸ் யூஸ் பண்ணி லோட்டஸ் ஃப்ளார் எப்படி ரியலிஸ்டிக்காக செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்த ஃப்ளார்ஸை வந்து ஒரு ஏர் அக்சசரி மாதிரி தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை செய்கிறதுக்கு நான் இங்கே வந்து ஒரு டெம்ப்ளேட் ரெடி பண்ணிக்கிறேன் நார்மல் ஒயிட் பேப்பரில். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சர்க்கிள் கட் பண்ணிக்கலாம். ஸோ சர்க்கிளோட டயாமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 9 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி, ஓகேங்களா? ஸோ 9 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி நான் ஒரு சர்க்கிளை வரைஞ்சிட்டு இப்போ நான் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் ஃபோல்டு பண்ணணும். ஸோ ஃபோல்டு பாதியாக நம்ம ஃபோல்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ நமக்கு ஒரு செமி சர்க்கிள் கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த செமி சர்க்கிளை வந்து 3 பார்ட்ஸாக நம்ம டிவைட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ நான் வந்து பாதியாக மடிக்கலை, நமக்கு வந்து இதில் 6 பெட்டல்ஸ் கிடைக்கணுன்றதுக்காக அந்த செமி சர்க்கிள் ஷேப்பில் நமக்கு கிடைச்சதை வந்து 3 பார்ட்ஸாக ஈக்குவலாக கட் பண்ணிக்கோங்க, மடிச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஃபோல்டு பண்ணியாச்சு. ஃபோல்டிங் முடித்தா நமக்கு வந்து 6 பெட்டல் வரதுக்கான ஃபோல்டிங் பண்ணிட்டோம். இதில் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு அந்த பெட்டல் ஷேப்பை வரைஞ்சிட்டு கட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ வந்து பாருங்கள், நான் இதில் வந்து ரொம்ப பொறுமையாக தான் இப்போ காட்டியிருக்கேன். ஸோ வந்து உங்களுக்கு தெளிவாக கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் இப்போ பெட்டல் ஷேப் வரைஞ்சிட்டு நான் கட் பண்ணால் நமக்கு அந்த லோட்டஸ் ஃப்ளவரோடைய பெட்டல்ஸ் வந்து ரெடி ஆகிடும். ஸோ நம்ம இந்த லோட்டஸ் ஃப்ளவர் செய்கிறதுக்கு வந்து 2 டைப் ஆஃப் பெட்டல்ஸ் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது வந்து அவுட்டர் லேயருக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த 6 பெட்டல்ஸ் வந்து அவுட்டர் லேயருக்கு வச்சுக்கலாம். அப்புறம் இன்னர் பெட்டல்ஸ்க்கு வந்து நம்ம இன்னொன்று நான் இங்கே எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ஸ்மால் சைஸ் எடுத்திருக்கேன். ஸோ அது வந்து 9 சென்டிமீட்டர் இல்லையா, இது வந்து 6 சென்டிமீட்டரு. ஸோ இதுதான் இன்னர் மோஸ்ட்டு ஸ்மால் பெட்டலுக்கான அளவு. ஸோ இது வந்து நம்ம 8ஆக, அதாவது ஒரு சர்க்கிள் 6 சென்டிமீட்டருக்கு சர்க்கிளில் வரைஞ்சிட்டு அதை வந்து 8ஆக டிவைட் பண்ணுற மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு செமி சர்க்கிள், அப்புறம் அதை பாதி, திரும்பவும் அதை 4 பார்ட்ஸை வந்து திரும்ப 8ஆக நம்ம மாற்றுறோம். ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு அதே ஷேப்பில் பெட்டல் வரைஞ்சி கட் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு இதில் வந்து 8 பெட்டல்ஸ் வந்துடும். ஸோ இதுதான் டெம்ப்ளேட்டு. ஸோ நீங்கள் இந்த டெம்ப்ளேட்டை வந்து கார்ட்போர்டில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஃபெமிரான் ஷீட்ஸில் ட்ரேஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஸோ இது இப்போ வந்து நான் உங்களுக்கு 2 டைப்ஸ் இங்கே காமிச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ இந்த லோட்டஸ் ஃப்ளவர் செய்கிறதுக்கு இந்த 2 கவுண்டில் இருக்க பெட்டல்ஸ் தேவைப்படும். ஸோ 6 பெட்டல்ஸு, அதுக்கப்புறம் 8 பெட்டல்ஸு. ஸோ இது ரெண்டும் ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நான் வந்து இந்த 9 சென்டிமீட்டருக்கு அவுட்டர் லேயரில் இருக்க பெட்டல் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் நான் இப்போ உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நான் இங்கே வந்து ஒரு பிங்க் கலர் ஃபெமிரான் ஷீட்டு 0.8 mm திக்னஸில் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஃபெமிரான் ஷீட்ஸ் வந்து இப்போ வந்து எல்லா இடத்துலையும் அவைலபிள் தான். ஸோ வந்து நான் இதோட லிங்க் எதுவும் கொடுக்கல, நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரேஸ் பண்ணிக்கோங்க, அந்த ஃபெமிரான் ஷீட்டில் ட்ரேஸ் பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் இங்கே வந்து அந்த பேப்பர் டெம்ப்ளேட்லேயே கட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும்னா நீங்கள் அதை லைட்டாக வந்து அந்த டூத் பிக்கால் வரைஞ்சிட்டு அப்புறமா கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணுறது வந்து கஷ்டமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ அந்த ஃப்ளவரை வந்து கட் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ அந்த பெட்டல் வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கிறதுக்காக ஏதாவது ஒரு ஷார்ப்பான பாயிண்டட் ஆப்ஜெக்ட், லைக் நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து சிசரு, டூத் பிக்கு, ஸோ அந்த மாதிரி ஏதாவது மார்க் விழாமல் இருக்க மாதிரி ஒரு பாயிண்டட் ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம அந்த பெட்டல்ஸ் மேலே கொஞ்சம் கோடு போட்டுக்கிட்டோம்னா அது வந்து கொஞ்சம் நமக்கு அந்த வெயின்ஸ்லாம் இருக்க மாதிரி கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ 2 சைடும் நான் இப்போ வந்து அந்த அந்த கோடு வந்து நான் லைன்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ நம்மளோட அடுத்த ஸ்டெப் என்னென்னா, இந்த பெட்டலை வந்து நம்ம லைட்டாக அயன் பாக்ஸில் சூடு பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே லைட்டாக சூடு பண்ணியிருக்கேன். அயன் பாக்ஸை லைட்டாக தொட்டு எடுத்த பிறகு அந்த ஃப்ளவர்ஸ் இப்படி சுருங்கி விழும்போது நான் வந்து அதை திரும்பவும் என் கையால் லைட்டாக அதை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுக்கிறேன் பிரித்து. ஸோ இன்னொன்று, இந்த இன்னர் லேயருக்கு நம்ம செஞ்சோம் பார்த்தீங்களா 8 பெட்டல்ஸ், அதையும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம நல்லா வந்து இந்த க்ளோஸ்டு பட்டு மாதிரி அதாவது க்ளோஸ்டாக இருக்க மாதிரி நம்ம பண்ணி வச்சுக்கணும். ஸோ நம்ம இப்போ இந்த லோட்டஸ் ஃப்ளவர் செய்கிறதுக்கு நமக்கு டோட்டலாக 8 பெட்டல்ஸ் தேவைப்படும். ஸோ மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 9 சென்டிமீட்டரில் 2, அதுக்கப்புறம் வந்து 8 சென்டிமீட்டரில் 2, 7 சென்டிமீட்டரில் 2, 6 சென்டிமீட்டரில் 2. 9 சென்டிமீட்டர் அண்ட் 8 சென்டிமீட்டர் வந்து உங்களுக்கு 6 பெட்டல்ஸில் செய்யணும். 7 and 6 வந்து 8 பெட்டல்ஸில் செஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம இப்போ அந்த லோட்டஸ் ஃப்ளவரோட பெட்டல்ஸை வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ அந்த இன்னர் லேயரில் வந்து அந்த போலன்ஸ் இருக்கும் இல்லைங்களா தாமரைக்கு, ஸோ அதை செய்கிறதுக்கு நான் இங்கே வந்து ஒரு எல்லோ கலர் ஃபெமிரான் ஷீட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன சர்க்கிள், அதாவது 3 சென்டிமீட்டரில் இருக்க அளவில் வந்து ஒரு சின்ன சர்க்கிள் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து அயன் பாக்ஸில் நல்லா சூடு அதாவது இது கொஞ்சம் நல்லாவே சூடு பண்ணணும், ஏன்னா அது ஒரு கர்வ்டாக வர மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி இந்த நெயில் பாலிஷ் மூடி மேலே நான் வச்சுருக்கேன். ஸோ நல்லா உங்களுக்கு நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்லேயே ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் கிடச்சிக்கிதுன்னா நீங்கள் அதில் வச்சு இப்படி ஷேப் பண்ணிங்கன்னா
ஒரு கப் ஷேப் மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த தாமரை விதைக்கு அந்த அவுட்டர் லேயர் வந்து இப்போ ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் இங்கே வந்து ஒரு 1 சென்டிமீட்டர் அண்ட் ஒரு 5 to 6 சென்டிமீட்டர் அளவு லென்த் இருக்க அளவுக்கு ஒரு ஃபோம் ஷீட் எல்லோ கலரை கட் பண்ணுறேன். ஸோ அதை கட் பண்ணும்போது பாருங்கள், நான் 2ஆக மடித்து வச்சுக்கிட்டு குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் கவனமாக பார்த்து பண்ணிக்கோங்க. ஏன்னா அது ஃபுல்லாக கட் ஆகிடக்கூடாது. ஜஸ்ட்டு வந்து ஒரு ஆஃப் வேல கட் ஆன மாதிரி பண்ணுங்கள். திரும்பவும் ஒரு சின்ன ஸ்ட்ரிப் எடுத்து, அதாவது அதோட அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 சென்டிமீட்டர் அகலம் இருக்கிற மாதிரி எடுத்து அதை வந்து நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து லென்த்துக்கான மெஷர்மெண்ட் வந்து எதுவும் கிடையாது. ஸோ உங்கள்கிட்ட எவ்வளோ அவைலபிள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இப்படி சுற்றிக்கலாம். சுற்றிட்டு நம்ம ஒரு கப் ஷேப் செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதுக்குள்ளே நம்ம இப்படி ஃப்ரீயாக விடும்போது அந்த ரோல் வந்து அப்படியே அதுக்குள்ளே ப்ளேஸ் ஆகிடும். ஸோ எவ்வளோ கேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி, அதாவது அந்த கப் ஷேப்குள்ளே போய் இது ஃபிட் ஆகிற மாதிரி நீங்கள் இந்த ரோலை லூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து கம்மால் பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த கப் ஷேப்லேயும் நம்ம ஹாட் க்ளூ அப்ளை பண்ணி இதை பேஸ்ட் பண்ணிட்டோன்னா நமக்கு இந்த தாமரை ஃப்ளவரோட அந்த இன்னர் லேயர் போலன்ஸ் இருக்கும்ல, அந்த இது வந்து நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ இப்போ நம்ம அந்த கப் ஷேப்பையும் ரெடி பண்ண பிறகு ஸோ அந்த இதை சுற்றி வந்து நமக்கு அந்த நம்ம ஆல்ரெடி வந்து நான் இங்கே சின்ன சின்னதாக வெட்டியிருக்கேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த சீப்பு மாதிரி அந்த லேயர் எடுத்து சுற்றி ஒட்டிடணும். ஸோ இப்படி ஒட்டும் போது நமக்கு அது ஒரு போலன்ஸ் மாதிரி கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நான் அந்த ஹாட் க்ளூ அப்ளை பண்ணி நமக்கு தேவையான சைஸ், அதாவது நீங்கள் அந்த வெட்டி வச்சுருக்க அந்த அவுட்டர் லேயரை வந்து நீங்கள் அந்த போலன்ஸை சுற்றி ஒரு தடவை வச்சு பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து அதை சுற்றி ஒட்டுறேன் பாருங்கள். அதாவது அதை ஒட்டும் போது அந்த அவுட்டர் லேயர் வந்து கொஞ்சம் மேலே இருக்க மாதிரி நம்ம ஒட்டணும். ஸோ இது வந்து நம்ம இதெல்லாம் எப்படின்னா அந்த ஃப்ளவரில் எப்படி ரிசெம்பிள் ஆகுதுன்றதுக்காக அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அதை ஓப்பன் பண்ணி விட்டோம்னா நம்மளோட லோட்டஸோட போலன்ஸ் வந்து ரெடி ஆகிடும். சரிங்களா? ஸோ பேஸில் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா இதை சின்னதாக கட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா உள்ளே ப்ளேஸ் பண்ணும்போது நமக்கு இப்போ கரெக்டாக ப்ளேஸ் ஆகுறதுக்காக கொஞ்சம் சின்னதாக ஈவனாக இருக்க மாதிரி பேஸை வந்து கட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பெட்டல்ஸ் இருக்குது இல்லையா, அது எல்லாத்தையும் வந்து அசெம்பிள் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 6 சென்டிமீட்டரில் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட்டுன்னு சொன்னேன்ல, அதில் வந்து அதோட இன்னர் லேயரில் க்ளூ அப்ளை பண்ணி இந்த போலன்ஸை ஒட்டி விட்டுறணும். ஸோ இதான் வந்து இன்னர் லேயரு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த 6 சென்டிமீட்டர் இருக்குதுன்னு சொன்னேன்ல, அதை வந்து அதாவது எல்லா சைஸ்லேயும் 2 நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து இந்த பெட்டல், அதாவது ஒரு இப்போ 2 பெட்டல்னால் அந்த 2 பெட்டலுக்கு சென்டரில் வர மாதிரி அந்த இதழ்களை நீங்கள் பார்த்து பேஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா அந்த ஃப்ளவர் வந்து நல்லா ப்ளூம்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த 7 சென்டிமீட்டரை நான் ஆல்ரெடி வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன், அதனால் அப்படியே டபுளாக ஒட்டிட்டேன். ஸோ அதை பண்ணும்போது நீங்கள் இப்போ நான் பண்ணுறது பாருங்கள். அதாவது அந்த பெட்டல்ஸ் வந்து அதாவது இன்பிட்வீனில் வர மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு நான் அதை அப்படியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பெட்டல்ஸை ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒட்ட வேண்டியது தான். ஸோ இப்போ ஆல்ரெடி இது வந்து நம்ம சைஸ், உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பெட்டல்ஸ் கூட்டிக்கிட்டே போகலாம். ஸோ இப்போ வந்து எனக்கு ஆல்ரெடி நான் ஒன்று செஞ்சு வச்சுருந்தேன், அது வந்து ஸ்மால் சைஸு. இப்போ அடுத்தது இந்த 9 சென்டிமீட்டர் பெட்டலை திரும்பவும் நான் பேஸ்ட் பண்ணும்போது அதை விட பிக் சைஸ் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அவ்வளோதான். ஸோ நம்ம பெட்டல்ஸை வந்து கூட்டிக்கிட்டே போகும்போது நமக்கு வந்து ஃப்ளவர் வந்து நல்லா ப்ளூம்டாக பெருசாக கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் இதில். ஸோ நான் இப்போ ஒரு ஃப்ளவர் வந்து நான் அப்படியே விட போகிறேன். இன்னொன்று வந்து நான் ஸ்மால் சைஸ் செஞ்சுருக்கேன் இல்லையா, அதில் வந்து நம்ம வந்து ஒரு ஹேர் அக்சஸரி, அதாவது ஜாஸ்மின் கூட சேர்ந்து ஒரு காம்பினேஷனில் ஒரு ஹேர் அக்சஸரி செய்கிறோம். ஸோ அது வந்து செப்பரேட்டாக போட வேண்டான்ட்டு நான் இதிலே கம்பைன் பண்ணிட்டேன். ஸோ இந்த போலன்ஸு ரொம்ப இன்னுமே ரிசம்பிள் ஆகணும் லோட்டஸ் கூடன்றதுக்காக அந்த போலன்ஸில் வந்து நான் காம்பஸால் குத்தி விட்டுக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய அந்த லோட்டஸ் ஃப்ளவரில் வந்து ஒரு மாதிரி டாட்டாக இருக்கும்ல, ஸோ அதை ரிசம்பிள் பண்ணுறதுக்கு நான் காம்பஸால் குத்தி விட்டுக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நான் ஜாஸ்மின் பட்ஸ் ஆல்ரெடி செஞ்சுருக்கேன் பார்த்தீங்களா, நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த ஃப்ளார்ஸ் தான் நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை வந்து நான் இங்கே ஒரு ஒயிட் கலர் ஃபொமிரான் ஷீட்டு பேஸ்க்காக எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் இது தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, பீவாக்ஸ் ஷீட் இருந்தால் அதுலேயும் வந்து நம்ம இப்போ இந்த இந்த லோட்டஸ் ஃப்ளவர் ஒட்ட போகிறோம் பார்த்தீங்களா, ஸோ அதோட அளவு, அதோட அகலம் எவ்வளோ இருக்குன்ற மாதிரி நீங்கள் அளவு வச்சு ஒரு சர்க்கிள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த ஜாஸ்மின் பட்ஸை அதை சுற்றி நம்ம ஒட்டிக்கலாம். ஸோ ஒட்டின பிறகு
ஸோ நான் இப்போ ஒட்டியிருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஷேப்பில் அந்த சர்க்கிளை சுற்றி நம்ம ஒட்டுறோம். ஒட்டிட்டு சென்டரில் நம்மளோட லோட்டஸ் ஃப்ளவரை ப்ளேஸ் பண்ணிட்டா இன்னொரு காம்பினேஷனில் நமக்கு ஒரு ஏர் ஆக்சஸரி கிடைச்சிடும். ஸோ இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஃப்ளவர்ஸோட பேக்கில் நமக்கு விருப்பமான கிளிப் டைப்ஸை ஒட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஏர் ஆக்சஸரியாக. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நான் இங்கே ஒரு பீவாக்ஸ் ஷீட்டை கட் பண்ணியிருக்கேன் சர்க்கிள் ஷேப்பில். அதை வந்து நம்ம பேஸுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா க்ரிப்புக்காக ஒட்டி விட்டுடலாம். ஒட்டிட்டு அது மேலே நான் இப்போ 2 ஃப்ளவருக்குமே அலிகேட்டர் கிளிப் தான் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். க்ளூகன் யூஸ் பண்ணி தான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து க்ளூகன் இல்லைன்னா நீங்கள் வந்து B7000 க்ளூவும் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி ஒரு கிளிப் தான், சென்டர் கிளிப் தான் பேஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன். பட் ஆனால் இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நீங்கள் ஸ்மால் சைஸில் உங்கள்கிட்ட சென்டர் கிளிப் இருந்தால் அது கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி இந்த 2 ஃப்ளவர்ஸ்க்கும் அலிகேட்டர் கிளிப் தான். ஸோ இந்த ஃப்ளவர்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.